பெண்களை வந்து அலட்சியப்படுத்துகிற மனப்பான்மை தான் நோய்கள் வந்தது காரணம். நோய்கள் ஏன் வந்ததுன்னா, பெண்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க, அலட்சியப்படுத்துனாங்க, புறக்கணித்தாங்க. பெண்களை வந்து ஒரு ஒரு பெண்களுக்கு உரிய மரியாதை, அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமா, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, அந்த அளவுக்கு அவங்க என்ன பெரிய இவங்களா அப்படின்னு நினச்சதுனால தான் நோய்கள் வந்தது. எப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது இந்த இப்போ உடலுறவு வந்து பெண்களிடம் வைத்துக்கொள்கிற ஒரு நடைமுறை, ஆண் வந்து பெண்ணிடம் உடலுறவு வைத்துக்கொள்கிற ஒரு நடைமுறை இருக்குல்ல, அதை வந்து ஆண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை வந்து பெருசாக நினைக்கல. ஒரு பெண்ணிடம் உடலுறவு வைத்துக்கொண்டு பெண்ணிடமிருந்து ஒரு பாராட்டை பெறணும், ஒரு மதிப்பை பெறணும் அப்படிங்கிறத வந்து ஆண்கள் வந்து பெருசாக நினைக்கல. ஏன்னா வந்து பெண்களை வந்து இவங்க வந்து அடிமையாக நினைக்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க, அவங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க. அந்த மனநிலையில் இருந்தது. பெண்களிடம் வைத்துக்கொள்கிற அந்த உடலுறவிற்காக நான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, பெண்கள் அந்த உடலுறவு கொடுக்குற முக்கியத்துவம் என்பது பெண்ணிற்கு கொடுக்குற முக்கியத்துவமாக இருக்குது. அப்போது ஒரு உடலுறவில் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் உனது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உனது உடம்பில் நோய் இருக்கக்கூடாது. நோய் இருந்தாக்கா உடம்பு வந்து ஒழுங்காக உடலுறவு வச்சுக்க முடியாது, மகிழ்ச்சியாக வாழ முடியாது, ஒரு பெண்ணுடன் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அப்போ இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு மனப்பான்மை இருக்குது. என்னென்னாக்கா, பெண்களை வந்து மதிக்கக்கூடாது, பெண்களை புறக்கணிக்கணும், பெண்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கக்கூடாது, பெண்களை வந்து அடிமைப்படுத்தணும், அடிமைகளாக நினைக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ உடல் உறவில் சிறப்பாக செயல்பட வேண்டும், இல்லைன்னா பெண்கள் மதிக்க மாட்டாங்க, பெண்களுக்காக நான் வந்து ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணுமா, நான் வந்து நோய் இல்லாமல் இருக்கணுமா, அப்படி என்ன அவங்க என்ன பெரிய இவங்களா, பெண்கள் வந்து என்ன பெரியவங்களா, அவங்க கூட வச்சுக்கக்கூடிய அந்த உடலுறவுக்காக நான் வந்து என் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுமா, அப்படிங்கிற அந்த நினப்பு தான் நோய்களை தருகிற உணவுகளை இந்த மக்கள் சாப்பிட்றதுக்கு காரணம். இப்போ வந்து ஒருத்தன் வந்து நல்லா உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கான், ஆரோக்கியமான உணவுகளை தான் சாப்பிட்றான், உடம்புக்கு நோயை தருகிற எந்த உணவையும் சாப்பிட்றதில்ல. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அவன் உடம்பை அழகாக வச்சுருக்கான். அதுக்கு என்ன காரணம்? பெண்கள் தான் காரணமாக இருக்கும். ஏன்னா பெண்களிடம் வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த உடலுறவு அதுதான் காரணமாக இருக்கும். அப்போ தான் உடலுறவில் சிறப்பாக செயல்பட முடியும். அப்போ தான் வந்து இவனுக்கு பிடிச்ச பெண்களை வந்து இவன் கவர முடியும். இவனுக்கு பெண்கள்கிட்ட ஒரு புகழ் கிடைக்கும். ஆக பெண்களை வந்து இலக்காக வைத்து தான் ஒரு ஆண் தனது உடலை உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் நோய்கள் இல்லாமலும் பார்த்து கொள்கிறான். அப்போ பெண்களுக்கு அவன் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் அவன் உடம்பு அழகாக இருக்குது, அழகாக வச்சுக்கிறான். அழகாக வச்சுக்கிறக்காக கஷ்டப்படுறான். 6 மணி நேரம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறான், உடற்பயிற்சி செய்து உடம்பை அப்படியே நல்லா படிக்கட்டு மாதிரி 6 பேக் வச்சு சூப்பராக மாற்றுறான். அப்படின்னா அவன் பெண்களுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். பெண்களுடன் வைத்துக்கொள்கிற அந்த உடலுறவு அது ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து ஒரு சிறப்பாக செயல்படணும். நல்ல உடலை உறுதியாக வைத்துக்கொள்கிற ஒரு ஆண் வந்து நோய்கள் எதுவும் இல்லாமல் உடலை ஆரோக்கியமாகவும் அழகாகவும் உடலை உறுதியாகவும் வைத்துக்கொள்கிற ஒரு ஆண் வந்து உடல் உறவில் சிறப்பாக செயல்படுவான். அப்போது அவன் வந்து பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தின் காரணமாக தான் அவன் உடம்பு அவ்வளோ உறுதியாக இருக்குது, உறுதியாக மாற்றினான், அழகாகவும் மாற்றினான், ஆரோக்கியமாகவும் இருக்கிறான். இப்போ இதே அவனுக்கு வந்து பெண்களுக்கு அவன் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டான், பெண்கள்லாம் என்ன பெரியவங்களா, அவங்களெல்லாம் நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு அவன் நினச்சிருந்தா அவன் உடம்பை அவன் அழகாகவும் மாற்றிருக்க மாட்டான். உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் வந்து அவன் வந்து தனது உடலை உறுதியாகவும் வச்சுருக்க மாட்டான். அவன் வந்து ஏனா தானண்டு கண்டதையும் தின்னுக்கிட்டு உடம்பு தொப்பமாக இருந்துக்கிட்டு உடல் உறவில் அவன் சிறப்பாக செயல்பட முடியாத அந்த நிலை தான் அவனுக்கு ஏற்படும். அதனால் பெண்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அதாவது ஆண்களாகிய நீங்கள் பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் உங்கள் உடலை வந்து நோய் இல்லாமலும் உறுதியாகவும் அழகாகவும் மாற்ற முடியும். பெண்களை நீங்கள் அலட்சியப்படுத்துனீங்கன்னாக்கா, பெண்களை அடிமைகளாக நினச்சிங்கனாக்கா, அடிமைகளாக நடத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பை அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு உங்களுக்கு வரவே வராது. தொப்பையுமா நோய்களும் நிறைய உடம்புல நோய் வந்துடும், தொப்பை வந்துடும், உடம்பு குண்டாயிடும். உங்கள் உடம்பை நீங்கள் வந்து ஒரு அழகாக மாற்றிக்கவே முடியாது. உணவில் கட்டுப்பாடு வரவே வராது. உணவு கட்டுப்பாடுங்கிறதே எப்போ வரும்னா, அந்த பெண்களிடம் வைத்துக்கொள்கிற அந்த உடலுறவு அதற்கு கொடுக்குற முக்கியத்துவம், பெண்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், பெண்களிடமிருந்து கிடைக்கிற அந்த பாராட்டு, உடலுறவின் போது பெண்களிடமிருந்து கிடைக்கிற அந்த பாராட்டு, இது எல்லாம் சேர்த்து தான் ஒரு உடம்பை வந்து ஒரு ஆண் வந்து அழகாக வைத்துக்கொள்வதற்கு அதுதான் காரணமாக இருக்கிறது.
அதனால் பெண்களை அடிமையாக நினச்சதுனால தான், பெண்களை கேவலமாக நினச்சதுனால தான் பெண்களை கேவலமாக நினைக்கிறாங்க. பெண்களை ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பெண்களை கேவலமாக நினைக்கிறாங்க. பெண்கள் தங்களை கேவலமாக நினைக்கிறாங்க, தங்களை இழிவாக நினைக்கிறாங்க. பெண்கள் தங்களுடன் வைத்து கொள்கிற அந்த உடலுறவு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது. பெண்களே தங்களை தாழ்வாக நினைக்கிறது அல்லது இழிவாக நினைப்பது, தங்களுடன் வைத்துக்கொள்கிற அந்த உடலுறவு, ஆண்கள் பெண்களாகிய தங்களுடன் வைத்துக்கொள்கிற அந்த உடலுறவு அந்த அளவுக்கு மதிப்பு வாய்ந்தது கிடையாது. அதுக்காக சரி, அப்படி இருக்கும்போது ஒரு பெண்கள் கூட தங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், தங்களை உயர்வாக நினைக்கணும். தங்களுடன் வைத்துக்கொள்கிற அந்த உடலுறவு என்பது ஒரு உயர்வானது, ரொம்ப மதிப்பு வாய்ந்தது அப்படின்னு பெண்கள் நினைக்கணும். அப்போ தான் பெண்கள் தங்களுடைய உடலை அழகாக மாற்றுவாங்க. பெண்கள் தங்களையே இழிவாக நினைக்கும் போது, கேவலமாக நினைக்கும் போது, தங்களுடன் வைத்துக்கொள்கிற அந்த உடலுறவை ஒரு முக்கியமானதாக நினைக்காத போது, அதை அலட்சியப்படுத்தும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம உடம்பை நம்ம எப்படி வச்சுக்கிட்டா என்ன, தொப்பையும் தொடன்னு உடலோட குண்டாகவும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடுவோம், உடம்பு அழகாலாம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு நாம் ஒன்றும் முக்கியமானவங்க கிடையாது, ஆண்களுடைய பார்வைக்கு நாம் ஒன்றும் அந்தளவுக்கு முக்கியமானவங்க கிடையாது, உடம்பை ஸ்லிம்மாக வச்சுக்கணும் அல்லது உறுதியாக வச்சுக்கணும், ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நோய்கள் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அளவுக்கு நமது உடல் அந்த அளவுக்கு முக்கியமானது கிடையாது. நாம் அந்த அளவுக்கு ஆண்களுக்கு முக்கியமானது கிடையாது. ஆண்களுக்கு வேறு ஒன்று தான் முக்கியம். அது என்னது? இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும், கப்பல் ஓட்டணும், வெளிநாடு போகணும், விண்வெளி போகணும், செவ்வாய்க்கிரகத்துக்கு போகணும். இதுதான் ஆண்களுக்கு முக்கியத்துவம். அந்த மாதிரி அப்போது பெண்களை முக்கியத்துவமாக கருதுகிற ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை முறை தான் நமக்கு வேணும். ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும், உடம்பு அழகாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். இப்போ விண்வெளி அதாவது இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும், கலெக்டர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும், நடிகர் ஆகணும், டைரக்டர் ஆகணும், இந்த மாதிரி நினைக்கிற ஒரு வாழ்க்கை முறை இருக்குல்ல, இது எல்லாமே என்னன்னாக்கா பெண்கள் முக்கியமானது இல்லை அப்படின்னு சொல்லுது. பெண்களை இலக்கு இல்லாமல், அதாவது பெண்களை விட வேற ஒரு விஷயம் பெருசாக இருக்குங்க. பெண்களை விட இந்த உலகத்தில் இன்னொரு வேறு இன்பத்தை தரக்கூடிய வேற ஒரு விஷயம் இங்கே இருக்குது. பெண்களை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் என்னது? விண்வெளிக்கு போகணும், விஞ்ஞானி ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுறான், பெண்களை புறக்கணிச்சிட்டு பெண்கள் மீதான தங்களுடைய கவனத்தை திசை திருப்பி வேற ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்துகிறாங்க. அப்போ பெண்களோட நேரம் செலவழிக்கிறது பாதிக்கப்படுது. அந்த மாதிரி ஒரு காதலிப்பதற்கு நேரமில்லை, குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க நேரமில்லை, உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு நேரமில்லை, தினமும் உடலுறவு வைத்துக்கொள்ள முடியவில்லை, அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட உடலுறவு வைத்துக்கொள்ள முடியவில்லை, வெளிநாடு போய்ட்றான் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக. ஆக இந்த மாதிரி பெண்களை விட பணம் தான் பெரிது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை முறை. இது பெண்களுக்கு அது முக்கியத்துவம் இல்லாதனால, பெண்களை பற்றிய ஒரு மதிப்பான ஒரு எண்ணங்கிறது பெண்களுக்கு இல்லாதனால்தான் மனித உடம்பில் நோய்கள் வந்தது. அதனால் உடலுறவை நீ பெருசாக நினச்சிருக்கணும், பெண்களை நீ பெருசாக நினச்சிருக்கணும், பெண்களிடம் கிடைக்கிற அந்த மதிப்பு, பாராட்டு, அதை நீ பெரிதாக நினைத்திருக்க வேண்டும், பெண்களிடம் கிடைக்கிற அந்த புகழ், அதை நீ பெரிதாக விரும்பி இருக்க வேண்டும். அப்போ தான் நீ என்ன பண்ணுவ, அதுக்கு தகுந்த மாதிரி உனது உடலை நீ மாற்றுவாய். ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடலுறவு வைத்துக்கொள்ள முடியும். நீண்ட நேரம் உடலுறவு வைத்து உடலில் உறுதி வேண்டும். அப்போ தான் சிறப்பாக செயல்பட முடியும். அதன் மூலம் பெண்ணிடமிருந்து பாராட்டுகளை பெறலாம். உடலுறவுக்கு கொடுக்குற அந்த மதிப்பு தான் உடல் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் மாறுவதற்கு வழிவகுக்கும். அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே எல்லாரும் தங்களுடைய உடலை உறுதியாகவும் அழகாகவும் வைத்துக்கொள்ள வேண்டுமென்றால், நோய்கள் எதுவும் இல்லாமல் வைத்துக்கொள்ள வேண்டுமென்றால், அப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த உலகமே மனித வாழ்க்கையில் பெரிய லட்சியமாக எதை நினைக்கணும்னா, காதலை, ஆண் பெண் காதலை, அப்புறம் உடலுறவை, அதுதான் மிகப்பெரிய லட்சியம். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அதுதான் இலக்கு அப்படின்னு நினச்சா மட்டும்தான் இந்த உலகத்தில் நோய்கள் இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அழகாகவும் இருப்பாங்க, ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க, அன்பாகவும் இருப்பாங்க, உறுதியாகவும் இருப்பாங்க. அப்போ உடலுறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் பெண்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம். உடலுறவை நீ முக்கியத்துவம் கிடையாது, ஐயாச்சி என்ன காம பிசாசா அப்படிலாம் நினச்சிங்கனாக்கா,
அப்படியெல்லாம் வந்து காமத்தை வந்து நான் துறவியாக போகிறேன், காமத்தை வெல்ல போகிறேன், சீச்சி காமம் என்பது எனக்கு பிடிக்காது, பெண்கள்னாலே எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நீ பெண்களை புறக்கணித்து விட்டு வேறு எந்த திசையில் போனாலும் உன் உடம்புல நோய் வரும். அப்புறம் உன் உடம்பை நீ அழகாக வச்சுக்க முடியாது, உறுதியாக வச்சுக்க முடியாது. ஏன்னா உடம்புல நோய் இல்லாமல் இருப்பதும் வந்து உடலை அழகாக வைத்துக்கொள்வதும் உறுதியாக வைத்துக்கொள்வதும் ஒரே நோக்கம்தான் இருக்குது. உறுதியாக வைத்துக்கொள்வதற்கும் அழகாக வைத்துக்கொள்வதற்கும் நோய்கள் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக உடலை பராமரிப்பதற்கும் ஒரே ஒரு காரணம்தான் இருக்குது. என்னென்னா உடல் உறவில் நீ சிறப்பாக செயல்பட வேண்டும். அதுதான் வந்து காரணமாக இருக்கிறது. அந்த உடலுறவுக்காக நீ உன் உடலை ஆரோக்கியமாகவும் அழகாகவும் உறுதியாகவும் வைக்கும்போது அதன் மூலம் உனக்கு உனது வாழ்க்கை ஒட்டுமொத்த வாழ்க்கையே மகிழ்ச்சியாக மாறுகிறது. அதனால் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்தினாலையும் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கிற அந்த பாராட்டு மதிப்பு அதை புறக்கணித்ததாலையும் பெண்களை வந்து நீ அலட்சியமாக நினைத்ததாலும் தான் இந்த உலகத்தில் மக்கள் வாழ்க்கையில் நோய்கள் வந்ததுன்னு நான் சொல்கிறேன். நோய்கள் வந்து வந்துச்சு. அப்புறம் ஒரு குடும்பமாக வாழாமல் இன்றைக்கி நாடோடிகளாக வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் பெண்களை அலட்சியப்படுத்தியது தான், பெண்களை அடிமைப்படுத்தியது தான் காரணம். அதனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னையா சில பெண்கள் காதலிக்க மாட்டேங்கிறாங்க, அதில் பெண்களுக்கும் வந்து ஏன் நம்மளால் காதலிக்க முடியல, நம்மளை ஏன் பசங்க காதலிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த காதல்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லது நம்மளுடைய இப்போ ஏதாவது காதலிச்சிட்ருப்பீங்க, அந்த காதலில் நம்ம வெற்றி அடைவோமா மாட்டோமா, ஜெயிப்போமா மாட்டோமா அப்படின்னு நிறைய குழப்பம் இருக்கும், ஒரு சந்தேகம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அப்போது உங்களுக்கு காதல் வெற்றி அடையணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் உடம்பை நீங்கள் நேசிங்க, உங்கள் உடம்பை நீங்கள் அழகாக மாற்றுங்க, உறுதியாக மாற்றுங்க, நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக மாற்றுங்க. உங்கள் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை சாப்பிடாதீங்க. இந்த மலிவான உணவுகளை இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், சமோசா, பஜ்ஜி, பேக்கரி உணவுகள், பரோட்டா இதெல்லாம் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி உடலுக்கு நோயை ஏற்படுத்துகிற, உடல் பருமனை குண்டாக்குகிற, அப்புறம் உடல் அழகை சிதைக்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிடாதீங்க. உங்கள் உடலை நீங்கள் நேசிங்க, உங்கள் உடலை அழகாக மாற்றுங்க, உங்கள் உடலை உறுதியாக மாற்றுங்க. உங்களுக்கு காதல் ஈஸியாக, நீங்கள் ஏதாவது காதலிச்சிட்ருப்பீங்கன்னா அந்த காதல் வெற்றி அடையும். உங்களுக்கு காதலே அமையலை அப்படின்னா அந்த காதல் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்கள் உடம்பை நீங்கள் முதல்ல காதலிக்கணும், உங்கள் உடம்புக்கு நீங்கள் தொண்டு செய்யணும். காதல்ங்கிறது என்னென்னா வெளியில் ஒரு பொண்ணையோ ஆணையோ நேசிக்கிறது கிடையாது. முதல்ல உங்கள் உடம்பை காதலிங்க. உங்கள் உடம்புல இருந்து தான் உங்கள் காதல் ஆரம்பிக்குது. உங்கள் உடம்பை நீங்கள் காதலிக்காமல் உங்களுக்கு வெளியில் ஒரு காதல் கிடைக்காது. அதனால் வந்து உங்கள் உடம்பை நீங்கள் தீவிரமாக காதலிச்சிங்கனாக்கா, ஒரு நேர்மையாக காதலித்தீர்கள் என்றால் அப்போ உங்களுக்கு வெளியில் வந்து உங்களுக்கு காதல் ஈஸியாக கிடைக்கும். ஒரு ஆணிடமிருந்தோ அல்லது பெண்ணிடமிருந்தோ உங்களுக்கு காதல் என்பது உங்களுக்கு தேவையான காதல் கிடைக்கும். உங்கள் காதல் கண்டிப்பாக நிறைவேறும். எப்போன்னா நீங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் காதலிக்கணும், உங்கள் உடம்பை நீங்கள் அழகாக மாற்றணும், உறுதியாக மாற்றணும், ஆரோக்கியமாக மாற்ற வேண்டும். உங்கள் உடம்புக்கு வந்து நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. இதுதான் ரொம்ப எளிதான விதிமுறை. இதை செய்தால் அது நடக்கும். காதல் நிறைவேறணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணு பின்னாடியே போகிறதோ அல்லது ஒரு பையன் பின்னாடியே போகிறதோ அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் உடம்பை நீங்கள் நேசித்து அழகாக மாற்றுறீங்கன்னா காதல், உங்களுக்கு தேவையான காதல் நிறைய வரும். அதிலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு சரியான காதலை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். உங்களுக்கு பிடித்தமான ஒரு காதலை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். இதுதான் விதிமுறை. அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்கள திருமணம் பண்ணிக்கணும், ஒரு பிடிச்சவங்கள காதலிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் உடம்பை நீங்கள் நேசிக்கணும். உங்கள் உடம்புக்கு நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. இதுதான் விதிமுறை. இதை செஞ்சால் அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இப்போ இன்றைக்கி ஏன் வந்து நிறைய பேர் காதலிக்கலை, காதலுங்கிறது ஏன் இல்லை தெரியுமா? எல்லாரும் உடம்புக்கு நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றாங்க. எல்லாரும் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசையை காதலிக்கிறாங்க, பரோட்டாவை இதுக்கு அடிமையாயிட்டாங்க. நீங்கள் உண்மையான அன்புக்கு அடிமையாகணும், அப்போ தான் உங்களுக்கு காதல் கிடைக்கும். நீங்கள் எதுக்கு அடிமையாயிட்டீங்க? இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம் இதுக்கெல்லாம் அடிமையாயிட்டீங்க. அதனால தான் பெரும்பாலானவர்கள் இதை காதலிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மலிவான உணவுகளை காதலிக்கிறாங்க. மலிவான உணவுகளை வந்து எது உனக்கு தேவை, காதலா அல்லது மலிவான உணவுகளா? எனக்கு மலிவான உணவு தான். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, பேக்கரி உணவுகள், ஸ்வீட்டு இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு நினச்சி அதை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதை தியாகம் பண்ணால் தான் உங்களுக்கு காதல் கிடைக்கும். நீங்கள் காதலிக்க வேண்டும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெண் உனக்கு வேணும், உன்னை பிடித்த ஒரு பெண் உன்னை நீ திருமணம் செய்து அப்படின்னு நினச்சேன்னாக்கா, அல்லது உன்னை பிடித்த ஒரு ஆண் எனக்கு வேணும், அல்லது வந்து எனக்கு பிடித்த ஒரு ஆண் எனக்கு வேணும் அப்படின்னு அவனை காதலிக்க வேணும், நல்ல குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி மலிவான உணவுகளை தியாகம் பண்ணுங்கள். இந்த மலிவான உணவு சாப்பிட்டாக்கா கண்டிப்பாக இந்த இன்றைக்கி உலகத்தில் என்ன நடக்குது, காதல்ங்கிறது ரொம்பவும் அபூர்வமாக தான் இருக்குது.
யாரோ ஒரு இருவர் தான் காதலிக்கிறாங்க. எல்லாரும் வந்து காதல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கு. அது காரணம் இவர்கள் காதல் எல்லாம் இந்த மலிவான உணவுகள் மீது தான் இருக்குது. இவர்கள் கனவுகள் காதல் எல்லாமே என்னது, இந்த மலிவான உணவுகளை நேசிக்கிறாங்க. அதனால் நீங்கள் உறுதியாக இருங்க. நான் சொல்கிற இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயத்த சொல்லிட்டு வரேன், அதை அப்படியே கேளுங்க. உங்கள் காதல் வந்து சக்ஸஸ் ஆகும். மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க. சமைக்கப்பட்ட உணவுகளில் தரமான உணவுகள் 50%, பச்சை உணவுகள் ஒரு 50%, பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், கடலைகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், இப்படி ஒரு 50%. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்கள் காதல் வெற்றி அடையும். அதனால் உங்கள் உடம்பை முதல்ல காதலிங்க. நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடாதீங்க. உடம்பை குண்டாக்குகிற, உடல் அழகை சிதைக்கிற, உடல் குண்டாகி உடல் வந்து சிதைஞ்சு போயிடும். அது மாதிரியான உணவுகளை சாப்பிடாதீங்க. அது மாதிரி உடற்பயிற்சி செய்யுங்க. உடலை உறுதியாக மாற்றுங்கள், உடலை அழகாக மாற்றுங்கள். இதுதான் உங்கள் உடம்பை காதலிக்கிற முறை. ரொம்ப கஷ்டமானது. காதலுங்கிறது ரொம்ப கஷ்டமானது. எளிதாக அது வந்து ரொம்ப ஈஸியாக கிடையாது. எப்படின்னா காதல் எந்த அளவு கஷ்டம்னா, நீங்கள் உங்கள் உடம்பை நேசிக்கணும், உங்கள் உடம்பை காதலிக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், உடலை அழகாக மாற்ற வேண்டும். மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, பேக்கரி உணவுகள், பஜ்ஜி, சமோசா, பப்ஸு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இனிப்பு உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்போ தான் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். அப்புறம் உடற்பயிற்சி செய்யணும். அப்புறம் உடலை அழகாக மாற்ற வேண்டும். நோயை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. போதை பழக்கம் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் செஞ்சு நீங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் முதல்ல காதலிக்கணும். அப்போ தான் உங்கள் உடம்பு அழகாக மாறும். அப்போ உங்களுக்கு கிடைக்கிற பெண்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஆண்கள் வந்து பெண்களுக்கு ஆண்களும், ஆண்களுக்கு பெண்களும் கிடைப்பாங்க. அதனால் உங்கள் உடம்பை நீங்கள் முதல்ல காதலிங்க. அந்த கடமையை செய்யாமல் எனக்கு ஒரு காதலி இல்லை, என்ன எல்லாம் யாரும் காதலிக்க மாட்டாங்களா, ஏன்னா ஐயோ நம்மெல்லாம் ஒரு அன்லக்கி, நம்ம ஒரு அதிர்ஷ்டசாலியே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்காதீங்க. கடமை செய்யுங்க. காதல் என்பது சாதாரண விஷயமே கிடையாது. காதல் என்பது ரொம்ப கடினமான விஷயம். உடற்பயிற்சி செய்யணும், உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் வந்து அதான் மலிவான உணவுகளை சாப்பிடக்கூடாது. சமைத்த தரம் மிகுந்த உணவுகளை சாப்பிடணும். சமைத்த உணவுகளில் தரம் உயர்ந்த உணவுகளை சாப்பிடணும். இப்படி எவ்வளோ கஷ்டமானது பாருங்களேன். அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வது லட்சியமாக கொண்டிருக்க வேண்டும். லட்சியவாதியாக நீங்கள் இருக்க வேண்டும். அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழணும். மூட நம்பிக்கைகள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. சுதந்திரத்தை விரும்ப வேண்டும், சமத்துவத்தை விரும்ப வேண்டும். பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது. பெண்களுக்கு சம உரிமை பெண்களை வந்து தனக்கு சமமாக நினைக்கணும். பெண்களை வந்து சுதந்திரமாக வாழ விடணும். இவ்வளோ நிறைய விஷயங்களை செஞ்சால் தான் இதுதான் காதலிப்பதற்கான அடிப்படை தகுதி. இந்த தகுதி இருந்தால் உனக்கு தேவையான பெண்கள் ஈஸியாக கிடைப்பாங்க. உனக்கு தேவையான பையன் ஈஸியாக கிடைப்பான். உனக்கு தேவையான பொண்ணு, உனக்கு தேவையான பையன், நீ திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்துவதற்கு உனக்கு பிடித்த ஒரு பொண்ணு, உனக்கு பிடித்த ஒரு பையன், அதுக்கு ஈஸியாக கிடைப்பாங்க. அதனால் உங்கள் உடலை காதலிங்க, உங்கள் வாழ்க்கை காதலிங்க. அதை காதலிக்காமல் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம் ஏனாதானு நல்லா கண்டதையும் தின்னுவிட்டு எனக்கு ஒரு பொண்ணு இல்லை, அதனால தான் இன்றைக்கி பெற்றோர்கள் இப்போ பொண்ணு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்படியெல்லாம் வாழ்ந்தால் பொண்ணு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பொண்ணை பார்க்குறாங்க, ஒரு பையனை பார்க்குறாங்க. ஏன்னா இவன் வாழ்கிற லட்சணம், இவன் சாப்பிட்ற சாப்பாடு இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு வந்து பொண்ணு கிடைக்காது. இவனுக்கு இவன் உடலையே வந்து காதலிக்க தெரியல. அப்போ இவனுக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும்? இவன் ஒரு அடிமை. இவன் தாய்மொழியே நேசிக்கணும். அதுவும் காதலில் வருது. உன்னுடைய தாய்மொழியை நீ நேசிக்க வேண்டும். அதுவும் காதலுக்குள்ளே வருது. தாய்மொழியை நேசிக்கலைன்னா கண்டிப்பாக நீ சுதந்திரமாக வாழவே முடியாது. உன் அறிவு வேலை செய்யுது. இப்போ பாருங்கள், முன்னேறிய வெளிநாட்டுலாம் பார்த்திங்கன்னா ரஷ்யா, சீனா, ஜப்பான், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, கனடா, இந்த மாதிரி நாடெல்லாம் முன்னேறின நாடுகள். இங்கெல்லாம் ஆண் பெண் சுதந்திரம் இருக்குது. காரணம் அவன் தாய்மொழியில் கல்வி கற்கிறான். தாய்மொழியில் கல்வி கற்பதால் தான் அங்கே காதலிப்பதற்கு சுதந்திரம் இருக்கிறது. அங்கே பெற்றோர்கள் பார்த்து எந்த திருமணத்தையும் பண்ணுறதில்ல. அவங்கவுங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதுக்கான சுதந்திரம் அங்கே இருக்குது. இன்றைக்கி நீ உன் தாய்மொழியை நேசிக்கலை. நீ வந்து அந்நிய மொழி மீது ஒரு பாசம் வச்சுட்ட, ஒரு நேசம் வைத்து விட்டாய். தாய்மொழியை வந்து கேவலமாக நினச்ச. அதனால் உனக்கு காதலிக்கவே தெரியல. காதல் என்பது உனக்கு அமையலை. உன்னுடைய மூட நம்பிக்கைக்கும் முட்டாள்தனத்திற்கும் பகட்டான ஒரு வாழ்க்கைக்கும் நீ ஆசைப்பட்ட அது கிடைச்ச வாழ்க்கை தான் அந்த அடிமைத்தனமான வாழ்க்கை. இந்தியர்களுக்கு கிடைத்த அடிமைத்தனமான வாழ்க்கை அவர்களின் போலித்தனமான வாழ்க்கை மீது உள்ள மோகத்திற்கு கிடைத்த பரிசு. அப்படி வச்சுக்கோ.